இன்னைக்கு காலையில் வாசல் தெளித்து கோலம் போடலான்ட்டு கதவை திறந்தேன். அப்போ இந்த 2 குட்டிகளும் பக்கத்தில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. கூப்பிட்டோன்னே ஓடி வந்துட்டாங்க. அதில் ஒரு குட்டி நல்லா ஹெல்த்தியாக இருக்கான். இன்னொன்று வந்து அந்த கருப்பு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய இருக்குது பாவம். நல்லா பசி போல் இருக்குது. பிஸ்கட் போட்டோன்னா நல்லா சாப்பிட்டாங்க. பயமே இல்லை. புதுசாக ஒரு ஆள் கூப்பிட்றாங்க சரின்னா அந்த பயமே இல்லை. பசி யாரா கூப்பிடுவாங்கன்னு இருந்துருப்பாங்க போல். இது பக்கத்தில் தான் இருக்குது. அவங்களோட அம்மா வந்து பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு 2 வீடு தள்ளி. 4 குட்டி போட்டிருப்பான் போல் இருக்குது. அதில் இந்த ப்ரௌன் கலரில் 3 குட்டி பார்த்தேன், அன்றைக்கி தான் பார்த்தேன். ஆனால் அந்த பிளாக் வந்து அதுதான் போட்ட குட்டியான்னு எனக்கு தெரியல. ஒரு பாக்கெட் பிஸ்கட் ஃபுல்லாக போட்டேன், சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு உள்ளே எட்டி பார்த்தான். எங்கள் நாய்க்குட்டி இருக்கிறத பார்த்தோன்னா அவனுக்கு விளையாடணும்னு தோணுச்சு. ஆனால் அவன் அந்த ஒரு குட்டி கீழே தான் இறங்குனான். சவுண்டில் ஓடிட்டான். இவன் கடிக்க வருதுன்னு ஓடிட்டான். அப்புறம் திரும்ப மறுபடியும் நான் கூப்பிட்டு இன்னொரு பாக்கெட் பிஸ்கட் போட்டேன். விளையாடலான்னு தான் பக்கத்தில் போனேன். இவனும் பாவம் எதுவுமே செய்யவே மாட்டேன். அவன் யார் வந்தாலும் குலைக்க கூட மாட்டேன். சின்ன பிள்ளைங்களை பார்த்தா ரொம்ப நல்லா விளையாடுவாங்க. அப்புறம் இவங்க சாப்பிட்டுட்டு மறுபடியும் எங்கள் நாய் அந்த சேரில் ஏறி உக்காந்தான். அந்த செயின் சவுண்டு கேட்டது தான் போச்சு. சவுண்டு கேட்டோன்னே இந்த ப்ரௌன் கலர் குட்டி ஓடியே போயிட்டான். இந்த கருப்பு பயப்படவே இல்லை, நல்லா பசி போல் இருக்குது. இருந்து சாப்பிட்டுட்டு தான் போச்சு. அந்த ப்ரௌன் வேணால் பயப்படுறான், ரொம்ப பயப்படுறான். பயந்துக்கிட்டே சாப்பிட்றான் பாருங்க. அவ்வளோதான், கிளம்பிட்டேன். அவன் போதுண்டா சாமி என்னை விட்டா போதுன்னு ஓடிட்டான். இவங்க சாப்பிட்டுட்டு தான் போனாங்க. பாவமாக இருந்தது. இன்றைக்கி நம்ம போட்டோம், பாவம் சாப்பிட்டுச்சு. நீ அடுத்து பார்க்கும்போது போடலாம்.